பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்குரியவா போற்றி ஸ்ரீ மகாகாளிகா பரமேஸ்வரி அன்னைக்கு இன்று இல்லாமல்ல தேவி மகாகாளிகா பரமேஸ்வரி ஆதிபராசக்தி தேவியாக இன்று அலங்கார ரூபிணியாக பக்தர்களுக்கு அருளாட்சி கொடுத்திருக்கின்றார். ஒரு கை அக்னி ஏந்தி கொண்டு மறுகையில் சிலம்பு மற்றும் வேப்பிலை கையில் ஏந்தி கொண்டு பக்தர்களுக்கு இன்று அக்னி சக்தியோடு அன்னை அருளாட்சி எழுந்து கொண்டிருக்கின்றார். அவன் ஏனென்றால் இன்று அக்னி கரகம் கொண்டு வரும் நாள் அல்லவா வெள்ளிக்கிழமை இன்று நமது ஆலயத்தில் அக்னி கரகம் கொண்டு வரும் நாள்கள். இன்னும் சில நேரத்தில் அன்னதானம் உபயம் வழங்கிய குடும்பத்தினர்களை அன்னை முன் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று அன்னதானம் உபயம் வழங்கிய குடும்பத்தினர்களை அன்னை முன் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்னதானம் நடுவில் எல்லாமல்ல மகா காளிகா பரமேஸ்வரனுக்கு ஸ்ரீ பட்டாஸ்கரை முனீஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு சென்று அங்கிருந்து வேப்பகரகமும் அக்னி சட்டியும் கொண்டு வரும் வைபவம் இன்னும் சில நேரத்தில் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது. பக்தர்கள் அதிலும் கலந்து கொண்டு எல்லாமல்ல தேவி மகா காளிகா பரமேஸ்வரி இன்று அக்னி சுரூபிணியாக வந்து பக்தர்களுக்கு அருளாட்சி செய்ய போகின்றார். அந்த அருள் கலச்சத்தம் இன்னும் சில நேரத்தில் உங்களுக்கு வரப்போகின்றது. எல்லாம் அமைதியாக அந்த அருள் காட்சிகளை காண காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நமது ஆலயத்தில் வருடாந்த திருவிழா முதல் கண் ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நாளை இரண்டாவது ஹோமம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சீர்வரிசை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் தாமான்கேமிலிருந்து நமது ஆலயத்துக்கு சீர்வரிசை கொண்டு வருபவர் மிக சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் அதிலும் கலந்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் அதிலும் கண்காட்சி செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா 23ஆம் தேதி நமது ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா. அதிலும் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும்.